எத்தனை ஆணவ கொலைகள், எத்தனை வன்மங்கள், இவை அனைத்தையும் ஆண்டு ஆண்டு காலமாய் நிதானமாகவே பார்த்து வருகிறது காதல். காதலுக்கு எதிரான ஆணவம் மீண்டும் ஒரு உயிரை பலிவாங்கி இருக்கிறது. சிவகாசியில் நேர்ந்த அந்த கொடூரம் உடுமலைப்பேட்டை சங்கரை நினைவுபடுத்துவதாகவே உள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் துணிக்கடை வாசலில் நிகழ்ந்த அந்த கொடூரத்தை எளிதில் கடந்துவிட முடியாது. சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் அந்த இளம் மனைவியின் கண்முன்னே கொடூரமாக வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் சங்கர். 2016ஆம் ஆண்டு சங்கர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அப்படியே கண்முன் நிறுத்துகிறது சிவகாசி கொடூரம். இதோ பல்பொருள் அங்காடி வாசலில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கிறது கார்த்திக் பாண்டியின் உடல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகரைச் சேர்ந்த மாரிமுத்துவின் மகன் கார்த்திக் பாண்டி. பெற்றோர் உயிரிழந்த நிலையில் தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவர். 26 வயதான இவர் தினமும் சிவகாசிக்கு சென்று மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்து வந்துள்ளார். அதே பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் வம்புழுத்தான்முக்கு பகுதியைச் சேர்ந்த பொன்னையா என்பவரின் மகள் நந்தினி குமாரியும் வேலை பார்த்து வந்துள்ளார். அருகருகே வேலை பார்த்ததால் நந்தினி குமாரியும் கார்த்திக் பாண்டியும் பழகி காதலித்துள்ளனர். அவர்களது காதலுக்கு பெண் வீட்டார் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க 8 மாதங்களுக்கு முன் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்துள்ளனர். ஐயம்பட்டியில் வாடகை வீட்டில் புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளனர். திருமணத்துக்கு பிறகு சிவகாசியில் திருத்தங்கல் சாலையில் ஹவுசிங் போர்டு அருகே உள்ள இந்த பல்பொருள் அங்காடியில்தான் நந்தினி குமாரி வேலை பார்த்து வருகிறார். இரவு பணி முடிந்த பிறகு மனைவி நந்தினி குமாரியை கார்த்திக் பாண்டி வீட்டிற்கு அழைத்துச் செல்வது வழக்கம். அப்படித்தான் புதன்கிழமை இரவு காதல் மனைவி நந்தினி குமாரியை அழைத்துச் செல்வதற்காக பல்பொருள் அங்காடிக்கு வந்துள்ளார் கார்த்திக் பாண்டி. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நந்தினியின் அண்ணன்கள் பாலமுருகன், தனபாலன், அவர்களது நண்பர் சிவா ஆகியோர் கார்த்திக் பாண்டியிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். வேலை முடிந்து வந்த நந்தினி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் முடியாமல் போனது. ஆவேசத்தில் இருந்த அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள்களால் நந்தினியின் கண்முன்னே கார்த்திக் பாண்டியை துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்துள்ளனர். சாதிக ஆணவத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வழியில்லை. அரிவாள் வெட்டுக்களால் நிலை குலைந்த கார்த்திக் பாண்டி கடைவாசலில் அமர்ந்த நிலையில் உயிரிழந்தார். நிகழ்விடத்துக்கு சென்ற திருத்தங்கல் காவல்துறையினர் கார்த்திக் பாண்டியன் உடலை கைப்பற்றி சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகொலை செய்த நந்தினியின் சகோதரர்கள் பாலமுருகன், தனபாலன் மற்றும் நண்பர் சிவா ஆகியோர் மல்லி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். பின்னர் அவர்கள் திருத்தங்கல் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கார்த்திக் பாண்டியும் நந்தினியும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றும், தங்கையின் காதல் திருமணத்தை பிடிக்காததால் அண்ணன்கள் வெட்டி கொலை செய்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. கார்த்திக் பாண்டியின் தந்தைதான் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் என்றும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாகவே கார்த்திக் பாண்டியை திருமணம் செய்து கொண்டதை நந்தினி குமாரியின் குடும்பத்தினர் ஏற்கவில்லை என்றும் கூறுகின்றனர். எனினும் எதற்காக நிகழ்ந்தது இந்த ஆணவ படுகொலை என்பது குறித்த விசாரணை தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிகண்டன்.